வெல்கம் டு டிஎன் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து லோ எண்ட் இமேஜை வந்து ஹை எண்ட் குவாலிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட ஃபோனில் எடுத்த பிக்காக இருக்கட்டும், என்ன ஃபோனில் எடுத்ததாக இருக்கட்டும், நீங்கள் பிசியில் போட்டு ஒர்க் பண்ண சொல்ல மேபி பிக்சல்ஸ் நிறைய உடையும். அந்த உடையிற பிக்சல்ஸ் எப்படி நம்ம கம்மி பண்ணி ஃபோட்டோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் அஃபிஷியல் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நான் போடுற எடிட்டிங் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதனா ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மள குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போயே தெரியுது. இந்த ஜூம் லெவலுக்கே பிக்சல்லாம் நல்லா உடையுது. என்ன சைஸில் இருக்குன்றது பார்த்துடலாம். இமேஜ் என்ன சைஸில் இருக்குது. இப்போ இமேஜ் சைஸில் போகிறேன், எடிட்டில் போயிட்டு இமேஜ் சைஸில் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 778 + 895 பிக்சலில் இருக்குது. நான் இதை 4000க்கு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளர்னஸ் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறின மாதிரி இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி பிளர்னஸாக இருக்குது. நம்ம இதோட இப்போ நியூ டெக்னாலஜி எப்படி நம்ம அது வந்து நியூ டெக்னாலஜியில் மெத்தடில் வந்து இப்போ நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோவோட ரெசல்யூஷன் அது வந்து எந்தெந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா ஒன்லி சிசி வெர்ஷன்ஸில் மட்டும்தான் அந்த நியூ டெக்னாலஜி இருக்குது. டெக்னாலஜி ப்ரிவ்யூஸ் அது வந்து அந்த டெக்னாலஜி ப்ரிவ்யூஸில் தான் நம்ம இப்போ அந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து சிசி வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. CS6க்கும் இல்லை, 0.7க்கும் இல்லை. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எடிட்டில் போங்க. உங்களோட எடிட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். அதில் டெக்னாலஜி ப்ரிவ்யூஸ்னு இருக்கும் பாருங்க. அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எனேபிள் ப்ரெசிவ் டீட்டெயில்ஸ் 2.2 அப்ஸ்கேல்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் இவ்வளோ உடையுது நம்மளுக்கு பிக்சல். ஜஸ்ட் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அது பிக்சல் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இமேஜ் சைஸ் அகைன் நம்ம இதிலே 4000 வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே இது தான் காட்டுது. பட் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ரீசாம்பிளை வந்து நம்ம ப்ரெசிவ் டீட்டெயில் 2.2 Alt+3 ஷார்ட்கட் ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் அந்த பிக்சல் ரேட்டே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரெடியூஸ் நாய்ஸிங் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணால் அவ்வளோ பிக்சல் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், எஸ் உங்களுக்கே தெரியுது. இப்போ எப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் நம்மளோட ஃபோட்டோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த வீடியோ பார்த்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டிஎன் அஃபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற எடிட்டிங் வீடியோ உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.